ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய முடியுமா? அப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் அவருடைய பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. துதித்தது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதோடு மட்டுமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய துதி நம்முடைய வாயில் இருக்கணும். அதற்காக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆண்டவருடைய பிரதான நோக்கம் அதுதான். ஆண்டவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லலாம். எல்லா சூழ்நிலையும் முடியுமா? யோபு பண்ணினாரே, இழப்புகள் வந்தது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் வரும்பொழுது இந்த பூமியில எதுவுமே நாம் கொண்டு வந்ததில்லை. ஒன்றுமில்லாமல் நிர்வாணியாய் பிறந்த நிர்வாணியா தான் அவருடைய சமூகத்துக்கு நான் போறேன், எதுவுமே எனக்கு கிடையாது என்று தான் யோபா அந்த இடத்துல சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் துதிக்கிறோமா? எல்லா சூழ்நிலையிலும் அல்லது முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா? அநேக நேரம் நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை கூட நாம் மறந்து விடுகிறோம். அதுதான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு சமயம் எல்லா குட்டி கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நிறைந்த உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு இருக்கிற நாளை தினத்தை குறிச்சு கவலையற்று மறுமை குறிச்சு அவரு தெளிவற்ற நிலைமையில இருக்க ஒரு வாலிபனை ஊழியர் செய்கிற நபர் சந்திக்கிறார். அந்த போதகர் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு அவனுக்கு நிறைய அறிவுரைகளை சொல்றாரு. அவன் பாவம், நீ இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்க கூடாதுப்பா, அந்த பாவத்தெல்லாம் விட்டுரு, ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததும் அவன் ஒரு மாதிரி அசட்டை பண்ணிட்டு போயிட்டான். அவனோட சொன்ன வார்த்தை அவனுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை அப்படியே ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருப்பா, இது வாழ்க்கை இல்லைன்னு சொன்ன காரியங்களை அவனை உணர்த்த ஆரம்பிச்சுது. திருப்பி ஒரு நாள் அப்படியே அவனுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இருக்கும். ஒரு நாள் பார்த்துட்டு உணர்த்தப்பட்டவன் அவர்கிட்ட நிற்கிறான். நான் என்ன செய்யணும் இப்போ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவர் உன்னை மீட்டுக்கொள்ள, இந்த சூழ்நிலை இருந்துலாம் உன்னை தன்னுடையவனா மாற்றிக்கொள்றதுக்கே நீ போய் ஜெபம் பண்ணப்பா அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா அவன் சொல்றான், எனக்கு ஜெபம் பண்ணே தெரியாத, நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? நான் தான் பயங்கரமான பாவியாச்சுதே, எல்லாம் அப்ப கெட்ட பழக்கங்கள் என்கிட்ட இருக்குது, அப்ப நான் எப்படி போய் ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவர்கிட்ட சொல்றான். அவர் திருப்பி ஊழியக்காரர் சொல்றான், அப்படியானா பண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த சகோதரன் சொல்றாரு, எங்க நான் ஜபிக்கவே தகுதி கிடையாது, ஜபிக்கவும் தெரியாது, அதே என்னால முடியல, போய் ஸ்தோத்திரம் எப்படி அவருக்கு செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் கேட்கிறான். அந்த ஊழியர் சொன்னாரா, நீ இப்ப எங்கப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்படின்னு என்னன்னா, நீ நரகத்திலேயா இருக்கிற, நீ நரகத்துல இருக்கிற, எங்க பூமியில இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி நின்றுட்டு இருக்கும்போது, இல்ல நான் நரகத்துல இல்ல, ஆண்டவர் பூமியில தானே வச்சிருக்காரு, உன்னை நரகத்துல இன்னும் போடாம உன்னை சாகடிக்காம நம்ம பூமியில வச்சிருக்காரு பாரு, அதற்காக ஸ்தோத்திரம் சொல்ல அப்படின்னாராம். அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டானா, ஆமா ஆமா, நான் செய்த அட்டுழியத்துக்கு பாவத்துக்கு நான் எப்பமோ செத்து நரகத்துக்கு போயிருக்கணும், ஆண்டவர் அங்கு போடல, என்னைய இன்னும் வச்சிருக்கிறாரு அந்த பூமியில, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தானா, துதிக்க ஆரம்பித்தானா, முழுமையான மாற்றத்தை பெற்றுக் கொண்டானா. யோசித்து பாருங்களேன். நம்ம கேட்டா துதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எப்படி துதிக்க முடியும்? நான் சரியில்லைனா ஆண்டவர் இன்றும் வைத்திருக்கிற அந்த பூமியில இதற்காக, ஜெபிப்பதற்காக, துதிப்பதற்காக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக. சோ அதனால அந்த நேரத்தில் தாழ்த்தி ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நடத்தும்படியாக கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துக்கு மீண்டும் நன்றியுடன் துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை ஏற்படுத்தினதற்கு ஒரு நோக்கம், ஒரு முகாந்திரம் உண்டுப்பா. எங்க வாயில எப்பொழுதும் துதி இருக்க வேண்டும், எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம உயர்த்த வேண்டும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ஆனா எங்க வாயில எப்பவும் முறுமுறுத்து கொண்டு, எப்பவும் பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டே உண்மை மகிமைப்படுத்துகிற காரியங்கள், வார்த்தைகளை பார்ப்பதே அரிதாக இருக்கிற நிலைமை மாறி, இங்க இம்மட்டுமா ஜீவன் கொடுத்து எவ்வளவு வீழ்ச்சிகள், எவ்வளவு பின்வாங்கினாலும், எவ்வளவு சோர்ந்து போனாலும் எங்களை கைவிடாம கூட இருந்து கரம் பிடிச்சு நடத்தி அக்கறைக்கு கொண்டு போகிற அக்கறையோடு இன்னும் எங்களோடு கூட வர்றீங்களா, அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள், அப்பா, எந்த சூழல நிர்பந்தமான நிலைமையில் இருந்தாலும் இதுவரை கிருபை கொடுத்து ஜீவன் கொடுத்திருக்க, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல நீங்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். திதிகனமயம் எல்லாவற்றையும் செலுத்துகிறேன். இந்த நாள் முழுவதும் நடத்தலும் ஆளுகை உண்டாகட்டும், மகிமைப்படுவீராக. நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. அந்த கிருபை நமக்கு தருவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.